எஃப்ஐஆர் மென்ஷன் பண்ணல அப்போதைக்கு அமைச்சரா இருந்த சார் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தகவலை பப்ளிக் டொமைன்ல போட்டுறாங்க. கோர்ட்ல தெரிவிக்க வேண்டியது கோர்ட்ல அப்படி பண்ண முடியல. நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் சார் பண்ண முடியல. அங்க நீங்க பேப்பர்ல போட்டு தானே ஆகணும். அதை வச்சு உங்க ரிப்போர்ட் கொடுத்தாருன்னு எடுத்துக்கோங்க. நீங்க பப்ளிக்ல கோர்ட்ல சொல்றீங்க பப்ளிக்ல சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பொலிட்டிக்கல் ஃபைட்டுக்கு அவங்க வரக்கூடிய ஆள் இல்ல. அவங்க ராசாவுடைய சொத்து பினாமி சொத்து நாங்க கருதி எங்களுடைய முடிவுப்படி நாங்க கோயம்புத்தூர்ல கூடிய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிட்டோம், கார்த்தி சிதம்பரத்துக்கு இப்படி பண்ணிட்டோம், சசிகலா ஏதோ அவங்க அதோட முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது என்ன எஃப்ஐஆர் என்ன நீங்க பாத்துங்க. அவங்க பப்ளிக்ல ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண விரும்புறாங்க. செய்தி அங்க முடிஞ்சது, அவ்வளவுதான் செய்தி. அதுதான் முத்துசாமி 1000 கோடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை எப்படியாவது நிறுவனத்துக்காக பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாங்க. ரைடு பண்றாங்க, அதிகாரிகளை மிரட்டுறாங்க. ஒருத்தர்னு முடிவாயிருச்சுங்க. அதுக்கு வந்து ஆதாரங்களை தேடுவாங்க. எதுக்கு சிறையில வைக்கிறீங்க? எதுக்கு சிறையில வைக்கிறீங்க சொல்லுங்க? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைக்கிறீங்க? எதுக்கு அப்புறம் விசாரிக்கல? அப்ப நீங்க இந்த மாத்தி கேக்குறேன். நீங்க வந்து இவர் தான் குற்றவாளி முடிவு பண்ணிட்டீங்க, அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க, அதனால தான் போலீஸ் காவல் கேக்குறீங்க. நிறுவனம்ல சார், அப்ப நிறுவனம் கூப்பிடணும்ல. ஏன் பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது? தப்பிச்சிடக்கூடாது. அவர் நிரபராதி தானே. நீங்க தான் சொல்லிருக்கீங்களா, நிரூபிக்கப்படாத வரைக்கும் நிரபராதி சொல்லிருக்கீங்க. அப்புறம் அவரை முடக்கி வைக்கிறீங்க. சுதந்திரம் கார்த்தி சிதம்பரம் போல இங்கேயே அரசியல், இங்கே எதிர்காலம், இங்கே வாழ்க்கை இருக்கிறவருக்கே முடக்கி வைக்கிறீங்க. அவர் இங்க போச்சுனா கூட போக மாட்டாரு. அவருக்கு இங்கதான் அரசியல் இருக்கு. அவர் ஆஸ்திரேலியா அரசியல் பண்ண முடியுமா? அவருடைய ஃபியூச்சர் இங்க இருக்கு, அவருடைய பாலிடிக்ஸ் இங்க இருக்கு, அவருடைய கிரவுண்ட் இது. அவருக்கு ஏன் முடக்கி வைக்கிறீங்க?